அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஒரு மீனவருக்கு ஓராண்டு சிறை, மேலும் இருவருக்கு 6 மாதங்கள் சிறையில் அடைக்க இலங்கை நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம், நாகையைச் சேர்ந்த 36 மீனவர்களில் 33 பேர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். எல்லை தாண்டி மீன்பிடித்த குற்றச்சாட்டில் தமிழக மீனவருக்கு ஓராண்டு சிறை விதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தமிழக மீனவருக்கு இலங்கையில் ஓராண்டு சிறை விதிக்கப்பட்டிருக்கிறது. எல்லை தாண்டி மீன்பிடித்த குற்றச்சாட்டில் தமிழக மீனவருக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதித்திருக்கிறது இலங்கை நீதிமன்றம். ஒரு மீனவருக்கு ஓராண்டு சிறையும், மேலும் இருவருக்கு 6 மாதங்கள் சிறையில் அடைக்க இலங்கை நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம், நாகையைச் சேர்ந்த 36 மீனவர்களில் 33 பேர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழக மீனவர்கள் 33 பேர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் ஆனந்தன். ஒரு மீனவருக்கு ஓராண்டு சிறையும், மேலும் இருவருக்கு 6 மாதங்கள் சிறையில் அடைக்க இலங்கை நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த உத்தரவில் வேறு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்? ராதா, அதாவது கடந்த 15 மற்றும் 17ஆம் தேதிகளில் சிறைபிடிக்கப்பட்ட 33 மீனவர்கள் 2 பேர் இன்னைக்கு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அந்த ஆஜர்படுத்தப்பட்ட மீனவர்களை நீதிபதி விசாரணை செய்த போது நாகை மற்றும் புதுக்கோட்டை, ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த 36 மீனவர்கள் வழக்கு இன்னைக்கு தான் ஊர்காவல்துறை நீதிமன்றத்துக்கு மொத்தமாக வந்தது. இவர்களை விசாரித்தது வழக்கு நீதிபதி ராமேஸ்வரத்தை சேர்ந்த 2 பேரில் இரண்டாவது முறையாக ஒருவர் மீன்பிடிக்க வந்தார். அதாவது கடந்த முறையும் மீன்பிடிக்க மனிதாபிமான முறையில விடுதலை செய்யப்பட்டவர் மீண்டும் அதே குற்றச்சாட்டுக்கு ஆளானதுனால அவருக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதித்தாரு. அது மட்டும் இல்லாம அந்த மற்ற ஒரு 6 மாத காலத்துக்கு இந்த ஒரு ஓட்டுநருக்கு 6 மாத சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு மட்டுமே 2 மீனவர்களுக்கு 6 மாத சிறை தண்டனையும், ஒரு மீனவருக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதித்து மற்ற 33 மீனவர்களையும் இன்னைக்கு விடுதலை செய்திருக்காரு. கடந்த ஒரு 3 தினங்களுக்கு முன்பு கூட ராமேஸ்வரத்திலே ராமநாதபுரம், புதுக்கோட்டை, நாகை, காரைக்கால் உள்ளிட்ட 5 மாவட்ட மீனவர்கள் ஒருங்கிணைந்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தினாங்க. அந்த கூட்டத்துல என்ன சொன்னாங்கன்னா, உடனடியாக வரும் 8ஆம் தேதிக்குள்ள மீனவர்களையும் படைகளையும் எந்த நிபந்தனை என்று விடுதலை செய்யணும், இல்லைன்னா ஒட்டுமொத்தமா, அதாவது தமிழகம் முழுவதும் ஒட்டுமொத்தமான உள்ள மீனவரை ஒன்று திரட்டி தங்களுடைய ஆதார் கார்டு மற்றும் மீனவர் அடையாள அட்டை, அதே போல வாக்காளர் அடையாள அட்டைகளை அந்தந்த மாவட்ட ஆட்சியர் ஒப்படைக்க போவதாகவும், அதே போல வருகின்ற பாராளுமன்ற தேர்தலை புறக்கணிக்க உள்ளதாகவும் ஒரு மீனவர்கள் எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க. ஆகவே இந்த நீதிமன்ற தீர்ப்புங்கிறது மீனவர்களுடைய போராட்டத்தை வலுவடைய செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராதா, தமிழக மீனவருக்கு இலங்கையில் ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. 33 பேர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். விடுதலை செய்யப்பட்டவர்கள் சொந்த ஊருக்கு திரும்ப ஏற்பாடும் செய்யப்பட்டிருப்பதாக தெரிகிறது. கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம், நாகையைச் சேர்ந்த 36 மீனவர்களில் 33 பேர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஆனந்தன்.